சரி. 5 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஸ்ரீமதே ராமானுஜாயமா 5 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அது வந்து உபோத்பாதமா இருந்தது. இப்போலேருந்தா கிரந்தம். இந்த 3 ஸ்லோகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய சித்தாந்தத்துல பதார்த்த விபாகம் எப்படின்றத சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் பௌத்த மத கண்டனம். இந்த பௌத்த மத கண்டனம் எதற்காக பண்றாரு அப்படின்னா, நம்ம சித்தாந்தத்துல எப்படி பதார்த்தத்தை பிரிக்கிறோமோ அப்படிப்பட்ட பிரிவானது பௌத்த மதத்துக்கு விருத்தமா இருக்கு. அதனால பௌத்த மதத்தை நிராசம் பண்ணணும். வச்சதாக பௌத்த மதம் வந்து எல்லாத்துக்குமே விருத்தமா தான் இருக்கும். நையாயிக்க ரீதியில பதத்தை பிரிச்சாலும் பதார்த்தங்களை பிரிச்சாலும் அப்பவும் பௌத்த மதத்துக்கு விருத்தமா தான் இருக்கும். அது ஏன் விருத்தமா இருக்கு அப்படின்றத மேலும் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது இதுதான். இந்த வகுப்புல இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து ராமானுஜ சித்தாந்த ரீதியில பதார்த்த விபாகம். அந்த விபாகம் பண்ணும் பொழுது வரக்கூடிய பரபக்ஷ நிராசம். சரி, பதார்த்தங்களை பிரிக்கிறது திரவியம் அதிரவியம். நையாயிக்கால எத்தனை விதமா பதார்த்தங்களை பிரிச்சா? ஏழு விதமா பதார்த்தங்களை பிரிச்சா. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம 2 விதமா தான் பதார்த்தத்தை பிரிக்கிறோம். திரவியம் அதிரவியம் அப்படின்னு 2 விதமா பதார்த்தத்தை பிரிக்கிறோம். திரவியம் அப்படின்றது வந்து சரி மேல இதுலயே வரும். திரவியம்னா என்ன, அதிரவியம்னா என்ன அப்படின்னு. திரவியத்துக்கு மட்டும் லட்சணம் சொல்லுவார், டெஃபினிஷன் சொல்லுவார், திரவியம்னா என்ன அப்படின்னு. அப்ப அதிரவியம்னா என்னது, அதுக்கு என்ன டெஃபினிஷனா இருக்கும்? திரவியம் அல்லாதது. திரவியம் அல்லாதது ரகுராம் சாமி பதில் சொல்லும் பொழுது எல்லாருமே கொஞ்சம் வீடியோல வரணும். திரவியம் அல்லாதது அதுதான் வந்து அதிரவியம். தனியா அதுக்கு வந்து ஒரு லட்சணம் எதுவும் வேண்டாம். திரவியம் என்னன்னு சொன்னாலே போதும். திரவியம் அல்லாதது அப்படின்றது அதுவேதான் அதனுடைய இதுவாக லட்சணமாக இருக்கும். திரவியம்ன்றத மறுபடியும் விபாகம் மற்ற ஜடம் அஜடம் அப்படின்னு. இந்த விபாகம் அப்படின்றது அந்த தர்க்கத்துல இந்த விபாகம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் குறிப்பிட்டு பார்த்தோமா, விசிஷ்ய ஏதாவது பார்த்துருக்கோமா? விபாகம் அப்படின்றதுக்கு நையாயிகள் வந்து ரொம்ப ஒரு தீர்க்கமா ஒரு பரிஷ்காரம் ரொம்ப அழகான சொல்லுவார். பார்த்துருக்கோம்னு தோன்றது. அதுக்கு மேல இல்ல அப்படின்னு சொல்லி. ஆமா, அதுக்கு மேல எதுக்கு மேல எவ்வளவு விபாகம் பண்ணிருக்காலும் அதுக்கு மேல இன்னும் ஆமா. அதாவது இப்போ பாரதத்தை பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மாநிலங்கள் பிரிக்கிறோம் அப்படின்றது பாரதத்தை விபாகம் பண்றோம். அப்ப என்ன சொல்லலாம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தமிழகம் அப்படின்லாம் சொல்லின்னு வந்து கோவை, மதுரை அப்படின்றது சொன்னா இது பாரதத்தை பிரிக்கிறது அப்படின்னு ஆகுமா, விபாகம் பண்றது அப்படின்னு ஆகுமா? பாரதத்தை பிரிக்கிறோம், ஆந்திரம், கேரளம், அதே போல கர்நாடகம், தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இது பாரதத்தை பிரிக்கிறது, விபாகம் பண்றது அப்படின்னு சொல்லலாம். சரி, சொல்லிட்டு வரும் பொழுது கோவை, அதே போல மதுரை, திருநெல்வேலி அப்படின்னு சொன்னோம்னா இது விபாகமாக ஆகாது. ஏன்னு ஏதாவது தோன்றதா? ஸ்ரீவத்சன் வீடியோ ஷமிக்கணும்னா, நாங்க வெளியூர் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், அதனால ரிஸ்ட் கவனிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி. இப்போ இது வந்து இப்போ நம்ம பேசுறது விபாகம் கிடையாது. ஏன்னா அது வந்து அதோட பாகங்கள் ஒண்ணு சேர்ந்தா இந்த ஒரு ஸ்டேட் ஆயிருக்கே தவிர, நம்ம சொன்ன மதுரையோ கோவையோ சேர்ந்துதான் அப்படி தவிர விபாகம்ன்றது இப்ப குடம் இருக்கு. அது வந்து
புடவையிலேருந்து பிரிச்சு காட்டுறது, ஆஹ் ம். அதுலேருந்து என்னென்ன, அதாவது இப்போ மண்ணிலேருந்து குடம் வருது, மண்ணிலேருந்து மற்ற திரவியங்களும் பண்ணலாம். ம். அப்படி பிரியறதான் விவாகமே தவிர, ஒரு இப்போ நம்ம சொல்றது எப்படி இருக்குன்னா, குடத்திலேயே மண்ணும் இருக்கு, குடத்திலேயே கல்லும் இருக்கு, குடத்திலேயே இதுவும் இருக்கு, அது ஒரு பாகமா தான் பார்க்குமே தவிர அது விவாகமா. இல்ல, நான் அப்படி வச்சுக்கேன்னா, நம்ம இந்த விபாகம்ன்றது நம்ம நையாயிக்கால் சொன்ன ஒரு குணம், அந்த பிரிவு, அந்த அந்த திசையிலையும் போக வேண்டாம், அந்த திசையிலையும் போக வேண்டாம். நான் சொல்றது இப்போ விபாகம்ன்றது கிளாசிபிகேஷன், கிளாசிஃபை பண்றோம், பதார்த்தங்களை கிளாசிஃபை பண்றோம். அப்படின்னா மற்குடம் பொற்குடம் அப்படி அந்த மாதிரி பொன்னான. சரி, விடேசிக்கலாமே. நம்ம குடத்தை கிளாசிஃபை பண்றோம். குடங்களோட கிளாசிபிகேஷன் என்ன? மற்குடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பொற்குடம் அப்படின்றது. பொற்குடம் அப்படின்றது கிளாசிபிகேஷன் விபாகம்னு ஆயிடுமா அப்படின்னு ஆகாது. ஏன்னா இது ரெண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளியால் ஆகப்பட்ட குடமும் இருக்கே. ஆகையினால இப்போ குடத்தினுடைய விபாகம் அப்படின் பொழுது மற்குடம் பொற்குடம் அப்படின்னு ரெண்டு மட்டும் சொன்னோம்னா அது விபாகமாக ஆகாது. அதுக்கு மேற்பட வெள்ளியால ஆன குடம் இருக்கு, செப்பு குடம் இருக்கு. ஆகையினால இது விபாகமாக ஆகாது. சரி, இப்ப அதே போல வச்சுக்கலாம். இப்போ வெள்ளி குடம், செப்பு குடம் அப்படின்னா இரும்பு குடம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உலோகத்தால ஆன குடம், அப்புறம் மண்ணால் ஆன குடம் அப்படின்னு இப்போ ஒரு 5 சொல்றோம். இதுவும் கிளாசிபிகேஷனாக ஆகாது. என்னென்ன சொல்லியிருக்கோம்? வெள்ளியால் ஆன குடம், பொன்னால் ஆன குடம், மண்ணால் ஆன குடம், இரும்பால் ஆன குடம், உலோகத்தால மெட்டலால ஆன குடம், அதுக்கப்புறம் எதனால வச்சுக்கலாம். மரத்தால குடம் பண்ண முடியுமா வச்சுக்கோங்க, பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. மரத்தால் ஆன குடம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நடுல மெட்டலால ஆன குடம், உலோகத்தால ஆன குடம் அப்படின்னு நான் சேர்த்து சொன்னேன். ஆகையினாலே இது விபாகமாக ஆகாது. அந்த யூனிட்ஸ் யூனிஃபார்மா இருக்குங்களா சுவாமி? இப்போ நம்ம கோவை அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஸ்டேட் பேர் சொன்னா அது விபாகம், இல்ல எல்லாமே சிட்டி பேர் சொன்னா அது விபாகம். சிலது சிட்டி சிலது ஸ்டேட்னு சொன்னா அது யூனிட்ஸ் ஒன்னா இல்ல சுவாமி? ஆமா. சோ என்ன விபாகத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 ஆஸ்பெக்ட் வேணும் விபாகத்துக்கு. இந்த யூனிட்ஸ் ஒன்னா இருக்கிறது அப்படின்னு என்ன எது சாத்பரியம் போய் சேருது அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். நம்ம கோவை, தென்காசி, தமிழகம், ஆந்திரம், கேரளம் அப்படின்னு பாரதத்தை பிரிக்கிறோம் அப்படின்னா தமிழகம்னு சொன்னதுலேயே இதெல்லாம் அடங்கிருக்கு. கோவை மாவட்டமோ தென்காசி மாவட்டமோ எல்லாம் அடங்கிருத்தே அதுல. அப்ப நம்ம பிரிக்கக்கூடியது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவே கிடையாது. சரி, இப்ப அதோட அப்படியே விட்டுடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழகம், கேரளம், ஆந்திரம் இதுதான் பாரதத்தை நான் கிளாசிஃபை பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா இது கிளாசிபிகேஷன் விபாகமாக ஆகாது. ஏன் ஆகாது? இன்னும் விடுபட்ட ஸ்பேஸ் கவர் பண்ணணும். மத்ததும் இருக்கு இல்லையா? ஆக என்ன ஆகணும், அங்க பூர்த்தி இருக்காது. அப்போ விபாகத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா என்னென்னலாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக, அதான் மிச்சோ விருத்தகா அப்படின்னு சொல்லுவார்கள். மிச்சோ விருத்தமாக யாவந்தக வியாபிய தர்மாக சந்தி அப்படின்னு சொல்லுவார்கள். எத்தனை அதுக்கு வியாபியமாக என்னென்னலாம் உள்ளனவோ அதுவும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா விருத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தர்மங்களை எல்லாம் சொன்னா, அப்படிப்பட்ட அம்சங்களை எல்லாம் சொன்னா நம்ம கிளாசிஃபை பண்ணதா ஆகும், விபாகம் பண்ணதாக ஆகும். சரியா? அதான் விபாகம் அப்படின்றதுக்கே அர்த்தம். சரி, இப்ப நம்ம பதார்த்தத்தை விபாகம் பண்றோம். 7 பதார்த்தத்தை நையாயிகால் 7ன்னு கிளாசிஃபை பண்றோம். ஆகையினாலதானே ஒரு கேள்வி வந்தது. இப்ப சக்தி அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை பார்த்தோம். இப்ப சக்தின்ற ஒரு பதார்த்தம் நையாயிகால் ஒத்துங்காலா இல்லையா? சக்தின்னு சக்தி அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை நையாயிகால் ஒத்துக்கல. சரி, இப்ப சக்தின்ற பதார்த்தம் ஒரு கால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நையாயிகால் 7ன்னு பண்ணது ஒரு கிளாசிபிகேஷன் ஆகவே ஆகாது. ஏன் ஆகாது? அது விபாகமாகவே ஆகாது. விட்டு போயிடுது, ஒரு பகுதி விட்டு போயிடுது.
அப்ப எட்டாவது ஒண்ணு விட்டு போயிடுது இல்லையா? அதனால ஆக இப்போ அந்த ரீதியில இவங்க யோசிப்பாங்க, திரவியம் அத்ரவியம் அப்படின்னு நம்ம இதை விபாகம்னு சொல்றோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? பதார்த்தங்கள் திரவியம் அத்ரவியம்னு பிரிச்சுட்டோம். அப்போ விபாகம்னால என்ன தெரிஞ்சுக்கலாம்? அப்போ இதை ரெண்டு தவிர எல்லாமே அதுதான், எல்லாமே அதுக்குள்ளேயே அடக்கம். மூணாவதா ஒண்ணுமே சொல்ல முடியாது, எல்லாமே இதுக்குள்ள சேர்ந்துதான் ஆகணும். திரவியம் திரவியம் அப்படின்னு சொல்லிதான் சேர்ந்து ஆகணும். சரி, இப்போ இதேதான் மேற்கொண்டு எல்லா கிளாசிபிகேஷன்லயும் வரும். இப்போ திரவியத்தை பிரிக்கிறோம், ஜடம் அஜடம் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப மூன்றாவதாக ஒண்ணு கிடையாது, ஏதாவது இல்லை இதுக்குள்ள வந்துதான் ஆகணும், ஜடம் அஜடம்குள்ளதான் வந்தாகணும். சரி, ஜடம்னா என்னது? பிரகிருதி காலம் ரெண்டுமே ஜட பதார்த்தங்கள். சரி, ஏன் இது ஜடம்னு சொல்லப்படுறது? ஜடத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, ஜடம் அப்படின்னா அஸ்வப்பிரகாசம் அப்படின்னு சொல்றது, தான் ஒளி விடாது, ஞானத்தால் மட்டும் அறியப்படும். அதாவது லூமினஸா ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம உபன்யாசங்கள்ல கேட்ட விஷயமா தான் இருக்கும். இப்போ தீபம் இருக்கு இல்லையா, அது வஸ்துதாக அதுவே ஜட பதார்த்தம் தான். இருந்தாலும் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு தீபம் என்ன பண்றது? அது மற்ற பொருள்களை காட்டுறது, மற்ற பொருள்களை காட்டுவதற்கு தீபமானது பயன்படுறது. பக்கத்துல குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்போ தெரியும்? குடம் இருக்குன்றது எப்படி தெரியும்? அதுல ஒளி விழுந்தாதான் தெரியும் குடம் இருக்கு அப்படின்னு. அப்ப குடம்ன்றது ஜட பதார்த்தம். சரி, அப்ப தீபம்ன்றது என்னது? அது ஜடம் அல்லவான? தீபம்ன்றதும் ஜடம் தான். ஏன்னா தீபம்ன்றது ஒரு பொருள், அதனுடைய இருப்பு நமக்கு பிரகாசிக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? ஞானம் வேணுமே. ஒருத்தர் தூங்கின்னு இருக்காரு, பக்கத்துல தீபம் இருக்கு, அவருக்கு அது தெரியாது. அவருக்கு ஞானம் ஏற்பட்டாதான் அதுக்கு பிரகாசம் ஏற்படும். எதுக்கு? தீபத்துக்கு பிரகாசம் ஏற்படும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பிச்சிருந்தது தத்துவ கலாபத்துல. ஆனா இது தார்க்கிகாலுடைய அந்த அளவுக்கு தான் கஷ்டம் இருக்காது, எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். தீபத்துல பிரகாசம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இதுதான் விவகார ஆணுகுண்யம் அப்படின்னு சொல்லுவார்கள். விவகார ஆணுகுண்யம் அப்படின்னா விவகரிக்கத்தக்க ஒரு தன்மையானது, அதுக்கு அனுகூலமாக அது இருக்கிறது, விவகரிப்பதற்காக அது அனுகூலமாக ஆகிறது, அதுக்கு தக்கவாறு ஆகிறது. விவகரிப்பதற்காக அப்படின்னு சொன்னேன். விவகரிப்பதற்காக என்ன அர்த்தம்? விவகாரம் பண்ணுவதற்காக அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெஃபர் பண்றதுக்காக. ரெஃபர் அப்படின்றது ரெண்டு விதமான விவகாரம், வாச்சிக்க விவகாரம், காய்க விவகாரம். இவன் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கோ இல்லாட்டி அதை கொண்டு மேல் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கோ, இதெல்லாம் எப்போ நடக்கும்? அந்த விஷயம் பிரகாசிச்சாதான. அந்த விஷயம் எப்படி பிரகாசிக்கும்? வெறும் அது இருக்கு அப்படின்றதுனாலதான் அது பிரகாசிக்காது, அதுக்கு ஞானம் தேவைப்படுகிறது. அப்போ இந்த பதார்த்தங்கள் எல்லாமே ஜட பதார்த்தங்கள். பிரகிருதி இருக்குனாலே எனக்கு தெரிய வந்துருமா அது இருக்குன்னு. அதே போல காலம் இருக்கு அப்படின்றதுனாலே எனக்கு காலம் இருக்குன்னு தெரிய வராது. அதை பற்றின ஞானம் ஏற்பட்டால் மட்டுமே அது அறியப்படும். இது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு வாசி இருக்கு ஞானத்துக்கும் பிரகாசத்துக்கும். அது பல முறை அந்த சந்தேகம் வர, அது தெளிய, அதுதான் அப்பதான் பூர்த்தி அடையும் அந்த புரிதலானது. விவகார ஆணுகுண்யம் அப்படின்னா அதுதான் பிரகாசனா அப்படின்றது. அது விஷயத்தில் ஏற்படும். எப்போ ஏற்படும்? ஜடமான பொருள்ல ஞானம் மூலமாக அதுல பிரகாசம் ஏற்படும், விவகார ஆணுகுண்யம்ன்றது ஏற்படும். சரி, ஞானத்தால் மட்டும் அறியப்படக்கூடிய பொருள் அதுதான் ஜடமானது, பிரகிருதி காலமும். இப்ப அஜடத்தை பார்த்து அவர்கள் இன்னும் அதுல ஒரு வைசத்தியம், அதாவது ஒரு புரிதல் இன்னும் அதிகரிக்கலாம். ஜடத்தை பத்தின புரிதல். அஜடம்ன்றது என்னதுன்னா அது தன்னுடைய ஒளிவிடக்கூடியது. அது ரெண்டா பிரிக்கப்படுறது, பிரத்யக்கு பராக் அப்படின்னு.
அஜடம் என்ன பண்ணா ஞானம் இல்லாமலும் கூட அது அறியப்படும். இப்ப பிரத்யேக ஆத்மா எடுத்துக்கோமே. பிரத்யேக அப்படின்றது ஜீவாத்மாவும் குறிக்கும், பரமாத்மாவையும் குறிக்கும். நான் இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியுது. எனக்கு எப்போ தெரியும்? நான் அப்படின்றது எனக்கு எப்போ தெரிய வரும்? எப்பயுமே தெரியும். எப்பயுமே தெரியும். எப்பவுமே தெரிய வருமே. தூங்கும் பொழுது தூங்கும் போதும் தெரியும். தூங்கும் போதும் தெரியுமே. அப்போ பக்கத்துல தூங்கும் பொழுது அங்க விளக்கு இருந்தா கூட விளக்கு தெரியாது. அது ஜடம். ஆனா நான் அஜடம். ஆகையினால ஞானம் இருந்தாதான் இந்த விஷயம் பிரகாசிக்கும் அப்படின்னு எது இல்லாமல் இருக்கோ, எது அல்லவோ அது அஜடம். அந்த அஜடத்தை ரெண்டா பிரிக்கிறான், பிரத்யக்கு பராக் அப்படின்னு. இந்த அஜடம் அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதான். ஜடம் அஜடம் இன்னொரு தடவை சொல்லுங்க சுவாமி. ஞானம் இல்லாமலே ஒரு விஷயம் பிரகாசிக்குமே என்றால், விஷயம் பிரகாசிக்கிறதுனா என்னது? விவகாரத்துக்கு தக்கவாறு ஆவது. விவகாரம்னா என்னது? சொல்லுவதோ செய்வதோ அதை கொண்டு. குடம் இருக்கு அப்படின்னு அறிந்து கொண்டால்தான் அதை கொண்டு ஜல ஆகரணம், ஜலத்தை எடுத்துக்கு நாம் முற்படுவோம். குடம் பிரகாசிக்கிறது எப்போ? அதை பற்றின ஞானம் ஏற்பட்டால்தான். இப்படி வேணா இமேஜின் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஞானம் ஆத்மாவில் ஏற்படும். அந்த குடத்தின் மேல ஒரு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். பிரகாசம்ன்ற மாதிரி ஒரு விவகார அனுபவியம் அது ஏற்பட்டதுதான் பிரகாசிக்கிறது. அது ஸ்வதகா குடம் ஜடமாதான் இருக்கும். நமக்கு ஞானம் ஏற்படுறதுனாலதான் குடம் பிரகாசிக்கிறது. நம்ம விவகாரத்துக்கு அது விஷயமாக வருது. ஆனா ஆத்மா அப்படி கிடையாது. நான் அப்படின்றது அப்படி கிடையாது. தூங்கும் பொழுது நமக்கு எந்த ஞானமும் கிடையாது. ஆனாலும் நான் அப்படின்னு அது ஒலித்து கொண்டே இருக்கு. ஆகையினாலதான் நான் அப்படின்னு தூங்கும் பொழுது கூட நம்மளால சொல்ல முடியும். சொல்றதுக்கு வாய் கிடையாது. வாய் வேலை செய்யாது, வியாபரிக்காது. ஆக அது அஜடமா இருக்கு. இது இந்த ஜீவாத்மா அஜடமா இருக்கு. அதே போல பரமாத்மாவும் அஜடமா தான் இருக்கு. ஆக பிரகாசித்து கொண்டே இருக்கக்கூடியது அதுதான் அஜடமானது. அது ரெண்டா பிரிச்சா பிரத்யக்கு பராக் அப்படின்னு. அடியே சுவாமி, இந்த அஜடம் பார்க்கும்போது மற்ற ஆத்மாலாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அது எப்படி நம்ம அது அடுத்தது. இந்த அஜடம்ன்றது பிரத்யக் பராக் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ அதுல பிரத்யக் அப்படின்னு நம்ம பாக்குறது ஜீவாத்மா பரமாத்மா. பிரத்யேக் என்னன்னா தனக்கு தானே ஒளிவிடக்கூடியதுதான் பிரத்யேக். இப்ப என்ன ஆகுது? இந்த ஜீவாத்மா பிரகாசிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நான் அப்படின்னு ஒழித்து கொண்டே இருக்கு அப்படின்னு. யாருக்கு ஒழிக்கும்? தூங்கும் பொழுது தெரிஞ்சுட்டே இருக்கும். நான் அப்படின்னு ஒழிச்சுட்டே இருக்கு. யாருக்கு? அந்தந்த ஜீவாத்மாவுக்கு. அந்தந்த ஜீவாத்மா பரமாத்மாவும் அன்னது அஜடம் பார்த்தோம். பரமாத்மாவும் பிரத்யக். பிரத்யக் அப்படின்னா ஸ்வஸ்மை பாசமான பிரத்யக். பாசமானம் பிரத்யக். தனக்குத்தானே ஒளிவிடக்கூடியது. இப்போ பரமாத்மா இருக்கார் அப்படின்றது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா தெரியாதா? பரமாத்மா இருக்காருன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஸ்ரீரங்க சுவாமி பதில் சொல்லாத யாரா இருந்தாலும் வீடியோல வரும். பரமாத்மா இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஞானம், சாஸ்திரஜன்ய ஞானத்தால பரமாத்மா இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும்.
இப்ப நான் இருக்கின்றது எனக்கு எப்படி தெரியும்? எந்த ஞானமும் வேண்டாம், தெரியும், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு ஆத்மா இருக்குன்னு எப்படி தெரியும்? அதுவும் அந்த சேஷ்டையோ ஏதோ ஒரு அனுமானத்தை கொண்டு இன்னொரு ஆத்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக பிரத்யக் அப்படின்றது தனக்குத்தானே ஒளிவிடக்கூடியது. ஆக அஜடம் அப்படின்னாலே ஒளிவிடக்கூடியது. பிரத்யக் அப்படின்னா தனக்குத்தானே ஒளிவிடக்கூடியது. இந்த ஒளின்றது மறுபடியும் இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது தீபம், அந்த ஒளியோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுதான் பிரகாஷா. பிரகாஷா அப்படின்றது விவகார ஆனுகுண்யம். ஆக இப்ப என்ன இருக்கு? பிரத்யக் அப்படின்றது ஒரு விபாகத்தை பார்த்தோம். இதுல இதனுடைய அஜடத்தினுடைய ஒரு விபாகம் பிரத்யக் அப்படின்றது பார்த்தோம். அது ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு ரெண்டா பிரிச்சு. அது பிரத்யக் அப்படின்னா தனக்கு தானே அறியப்படும், தன்னாலே அறியப்படும், தனக்கு தானே அறியப்படும். பராக் அப்படின்னு இருக்கா? இந்த பராக் அப்படின்றது பிறருக்கு மட்டுமே அறியப்படக்கூடியதுதான் பராக். நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பா போட்டேன். known to others too அப்படின்னு போட்டேன். others only அப்படின்னு போட்டிருக்கோம். பிறருக்கு மட்டுமே அறியப்படுற விஷயம் என்னவோ அதுதான் பராக் அப்படின்னு. சரி, இப்ப பராக் இருக்கு இல்லையா? ஆனா இது என்னது? இது பராக் எதனுடைய ஒரு விபாகம், எதனுடைய ஒரு கிளாசிபிகேஷனா வருது? அஜடத்தினுடைய. அதுதான் அஜடம் அப்படின்னாலே பிரகாசிக்க கூடியது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப பராக் அப்படின்னா பிறருக்கு மட்டுமே பிரகாசிக்க கூடியது அப்படின்னு அர்த்தம். அது என்னது? பிறருக்கு மட்டுமே பிரகாசிக்க கூடியது ஞானமும் நித்திய விபூதி. நம்முடைய தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா? அது பிறருக்கு மட்டுமே, தனக்குத்தானே பிரகாசிக்குமா ஞானம்? ஒண்ணு கிடையாது இல்ல சுவாமி. ஞானத்துக்கு தான் ஒண்ணு கிடையாது இல்ல சுவாமி. எனக்கு ஞானம் வந்திருக்குன்னு ஒரு ஞானம் இல்லாம ஞானம் அப்படியே வந்து ஞானம் இருக்குன்னு ஒரு ஞானம் ஏன் வரலாமே? ஞானம் இருக்குன்னு ஒரு ஞானம் இருக்கலாம். இப்ப தனக்கு தானே பிரகாசிக்கிறது தர்மபோத ஞானம் தான். தனக்கு தானே பிரகாசிக்குமா? இல்ல, தனக்கு ஒரு ஞானம் ஒண்ணு இருக்குன்றது ஒரு விஷயத்தை கொண்டுதான் வரும். தனக்குத்தானே அது ஞானம் இருக்குன்னு சொல்லாது. இப்போ ஒரு குடம்னு பார்த்தா அந்த குடத்தை பார்த்து அந்த குடத்தை பத்தின ஞானம் இருக்குன்றது எனக்கு தெரியும் வழிய அது குடம் தானாவே எனக்கு தெரியும் வராது. நமக்கு அந்த ஞானம் வராது. அந்த குடத்துக்கு எப்படி வராதோ அதே போல கூட ஞானத்துக்கும் வராது. அப்போ குடத்தை பற்றின ஞானம் எப்படி குடத்துக்கு பிரகாசிக்காது? குடத்துக்கு தெரியாது. குடத்தை பற்றின ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குடத்துக்கு தெரியாது. அதே போல இந்த தர்மபூத ஞானத்துக்கும் அது அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றது அதுக்கு கிடையாது. அது அந்த அகந்த்வம், அதான் அந்த பிரத்யக்தம் அப்படின்றது அகந்த்வம். இப்போ ஏன் எனக்கு ஞானம் ஏற்படுகிறது, அந்த ஞானம் எனக்கு பிரகாசிக்கிறது. அப்ப எனக்கு என்ன தெரியறது? ஞானத்தினுடைய அஸ்தித்வம் எனக்கு தெரியறதுன்றது இல்லையா? ஞானத்தை பற்றின ஞானம் எனக்கு ஏற்படுறது. இந்த ஞானத்தை பற்றின ஞானம்னா கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா அந்த சுதப்பிராமானிய வாதத்துல பார்த்திருக்கோம். ஞானத்தை பற்றி மற்றொரு ஞானம் இருக்குமா, இல்லாட்டி அதே ஞானமே அந்த ஞானத்துக்கு விஷயமாக ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் டீப்பா அங்க போயிருக்கோம். இங்க இப்போதைக்கு இது போதும். என்னன்னா அந்த ஸ்வஸ்மை பாஸ்மானத்துவம் அப்படின்றது தனக்குத்தானே ஒளிவிடக்கூடியது. இதுதான் பரித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். விவகார ஆணுகுண்ய பரித்துவம். அந்த விவகாரம் அப்படின்றது விவகார ஆணுகுண்யம்ன்றது பிரகாசம். அந்த பிரகாசிக்கக்கூடிய வஸ்து இருக்கு இல்லையா? இந்த தீப உதாரணத்தை வச்சுட்டு எப்படி பார்க்கலாம்னா, அந்த இப்படி வச்சுக்கோங்க. இப்போ தீபத்தினுடைய அந்த தீபம் ஒளி விடுறது. அந்த தீபத்தினுடைய பிரபை இப்படி வச்சுக்கோங்க. இப்ப தீபத்தினுடைய பிரபை இருக்கு இல்லையா? அந்த பிரபை எங்க விழறதோ அதுதான் சேத்தனன் போல வச்சுக்கணும். அந்த தீபத்தினுடைய பிரபை. அப்ப என்ன அர்த்த? தீபம் ஏத்துறோம். இந்த தீபத்தை ஏத்தி குடம் பக்கத்துல இருக்கு. இப்போ குடத்துல அது போய் விழுந்து அந்த கதிர் அப்புறம் பிரதிபலிக்கிறது. அதை பிரதிபலிச்சு
வந்து சேர்றது இது இது மாடர்ன் சயின்ஸ் படி அந்த பிரதிபலிச்சு வந்து சேர்றது இல்லையா, அந்த வந்து சேரக்கூடிய அந்த ஆசிரியம் அப்படி புரிஞ்சுக்கலாம். அது பிரதிபலிச்சு எங்க வந்து சேரறது அதுதான் வந்து ஞாதா. இந்த ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியவன். அப்போ அந்த பிரதிபலிச்சு வந்து சேரக்கூடியது ஞானம் பிரகாசிச்சு விஷயத்தை பிரகாசிச்சு அந்த பிரதிபலனம் வந்து இவனை சேரறது இல்லையா, இவனை சேர்றது அவன் தான் ஞானம். இப்ப பிரகாசிக்கப்படுறது அந்த கடம் அப்படின்ற வஸ்து, அது பிரகாசிக்கப்படுறது. அந்த பிரகாசம் யார போய் சேர்றது, பலி பலத்தோடையவன் பலி யார போய் சேர்றது அவன் தான் ஞாத்தாவும் ஆயிடும். அந்த பிரகாசமானது இந்த பிரகாசத்தை போய் சேராது. இந்த ஞானமே வந்து ஞாத்தாவாக ஆகாது. தர்மபூத ஞானமே ஞாத்தாவாக ஆகாது அப்படின்னு. அதனால இது என்னது, இது வந்து பராகார், பிறருக்கு மட்டுமே ஒளி விடக்கூடியது, ஒழிக்கக்கூடியது. அதுதான் பராக் அப்படின்னு. அப்போ அஜடத்தின ஒரு விபாகம் தான் அது பராக் அப்படின்றது. அஜடம் அப்படின்னாலே பிரகாசிக்கக்கூடியது. இப்ப பிரகாசிக்கக்கூடியது யாருக்கு பிரகாசிக்கும், பிறருக்கு மட்டுமே அப்படின்னு இருக்கிறது தான் வந்து பராக் தத்துவம். ஞானம் ஒரு தத்துவம் அந்த மாதிரி. அடுத்ததுதான் ஞானத்தை ஏன் ஜடம்னு சொல்லக்கூடாது? ஏன் ஜடம்னு சொல்லக்கூடாது ஞானத்தை? சரி, ஜடம்னா என்னன்னு பார்த்தா, ஜடம்னா பிறரால் அறியக்கூடியது, பிறரால் பிரகாசிக்கிறது, பிறரால் அறியக்கூடியது. சரி, பிறரால் அறியக்கூடிய, அதாவது அதனுடைய பிரகாசம் மற்றொன்றை எதிர்பார்த்து இருக்கும்னா அது ஜடம். குடம் இருக்கு, குடம் தன்னுடைய பிரகாசிக்காது. அது இருக்குன்னு தெரியறதுக்கு லோக திருஷ்டாந்தத்துல தீபம் வேணும், குடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளுடைய திருஷ்டாந்தத்துல இப்ப தீபமே கூட ஜடம் தான். இதுல நம்ம பாக்குற இந்த ஸ்தலத்துல தீபமே கூட ஜடம் தான். ஏன், உறங்கும் பொழுது தீபம் பக்கத்திலே இருந்தா கூட அதுக்கு விவகார ஆணுகுண்யம் கிடையாது. அது இருக்கு, அது எடுக்கிறேன் அப்படின்றதா நம்ம அந்த மேற்கொண்டு காரியம் பண்றதுக்கு அருகதையே கிடையாது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த தீபம் இருந்த பொழுதிலும் கூட அதுக்கு விவகார ஆணுகுண்யம் பிரகாசம்ன்றது கிடையாது. இப்ப கண்ணை திறந்தா நம்ம தீபம் இருக்குன்றது பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப தீபத்தை பற்றின ஞானம் ஏற்படுமா? தீபத்தை பத்தின ஞானம் நிச்சயமா ஏற்படும். சரி, அப்ப நம்ம எதிரில தீபம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அந்த விவகாரம் பண்ணுவோம். அவ எனக்கு தீபத்தை பற்றின ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? தீபத்தை பற்றின ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அப்படின்னா சொல்ல முடியுமா? அப்போ விவகாரம் பண்ண முடியுமா? முடியும். அப்போ முடியும் இல்லையா? இப்போ இந்த விவகாரம் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு ஞானம் தேவைப்படுதா? தீபத்தை பற்றின ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த விவகாரத்துக்கு விஷயம் என்ன? தீபத்தை பற்றின ஞானம், அதுதான விஷயம். அப்ப இந்த ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் எனக்கு தேவைப்பட்டுதா? ஆகையினாலதான் இது ஜடம் கிடையாது. இந்த ஞானமானது இது ஒளிவிடக்கூடியது, அஜடமான பதார்த்தம். சரியா? இப்போ இந்த பாடத்தை வச்சுட்டு சொதப்பிராமானிய வாதத்தை மறுபடியும் ஒரு தடவை போய் எல்லாரும் கேளுங்க. சொதப்பிராமானிய வாதத்தை கேட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இன்னும் வைசல்யம் ஏற்படும், ஸ்புட்டமாக இருக்கும் விஷயம்லாம். நாங்க இந்த விஷயம்தான் இப்ப நம்ம சொல்றது என்னன்னா, அந்த ஞானமானது அஜடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாட்டால என்ன சொல்லுவா, ஞானம் வந்து அறியப்படுறது ஒரு லிங்கத்தை கொண்டு. அதான் ஞாபகம் இருக்காது அநேகமா. 3 பார்த்துருப்போம், பாட்டால், பிராபாகரால், அப்புறம் மிஸ்ர மதம் அப்படின்னா ஒன்று பார்த்துருப்போம். நம்ம சொல்றது வந்து இப்ப பிராபாகரால் சொல்றது நம்ம சொல்றதும் ஒன்றுதான். ஏன்னா ஞானம் இருக்கு அப்படின்னாலே ஞானம் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு, யாருக்காவது பக்கத்துல செல்போன் இருக்கிறது அப்படின்றதுனாலே அவர்களுக்கு வந்து செல்போன் பிரகாசிக்கும்ன்றது கிடையாது. கண்ணு திறந்து பார்த்தா தான் பிரகாசிக்கும். செல்போன் இருக்குன்னு அந்த தெரிதல் இருக்கு இல்லையா, அது ஏற்பட்டாலே தன்னுடைய பிரகாசிக்கும். ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம் அஜடம் இருக்கிறது வந்து ஒன்றுதான், தன்னுடைய பிரகாசிக்கும். ஞானம் வந்து ஜடம் கிடையாது. வேணுகோபால் சாமி.
அடியன் வீடியோல வரணும். அடியன் ஒளி வந்து அடியன் வந்து தீபத்துக்கு ஒளி இருக்கு. ஆனா கண்ணை மூடுவதால் அந்த ஞானத்துக்கு தடையாக இருப்பது பார்ப்பவரோட தடை தானே. அதனால தீபத்துக்கு என்ன குறை வருது? தீபம் ஒளியோடு தான் இருக்குது. பார்ப்பவர் தடையாக ஏதோ ஒரு காரியம் செய்யறார், கண்ணை மூடுறார், ஏதோ ஒன்று பண்றார். அப்போ ஒளிக்கு எப்படி ஜடம்னு வந்துடும்? அது ஒளி தன்னோட வேலையை செஞ்சுன்னு தான் இருக்கு, அது ஒளி கொடுத்துன்னு தான் இருக்கு. கரெக்ட். இப்ப என்ன ஜடத்துக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, அந்த ஒளி வந்து இப்போ நீங்க வந்து அந்த சயின்ஸ் அந்த ஒரு ஆங்கிளை கேட்கற மாதிரி இருக்கு. அந்த ஒளி எப்படியுமே கண்ணுக்கு வந்து சேருமே அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கு. அது கண்ணுக்கு வந்து சேரட்டும், அது நம்மளை எட்டுறது. ஸோ அதுக்கு என்ன இருக்கு? அது பிரகாஷிச்சுன்னு தானே இருக்கு அப்படின்னு அந்த ஆங்கிளை நீங்க கேட்குறீங்க. ஆனா இங்க சொல்ல வருது என்ன அப்படின்னா, ஜடம் அஜடம் அப்படின்னு கிளாசிஃபை பண்றதுல என்னன்னா, இப்போ அந்த ஒளி கண்ணுக்கு வந்து சேரட்டும், எல்லாமே நடக்கட்டும். ஆனாலுமே கூட அது இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே அது தெரியப்படுன்றது கிடையாது இல்லையா? அது கண்ணை வந்து கிட்டட்டும். ஒருத்தர் கண்ணே இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அது கண்ணை வந்து கிட்டினா கூட நீங்க சொல்றீங்களோ அதேதான், கண் இல்லை இல்லாட்டி கண்ணை மூடின்னு இருக்காரு ஏதோ ஒன்று. அந்த ஒளி கண்ணை வந்து கிட்டினா கூட அது என்ன பண்ண முடியல அந்த ஒளியால. ஞானம் இல்லாத பொழுது, அந்த ஒளியை பற்றின ஞானம் இல்லாத பொழுது ஒளி இங்க இருக்கு, நான் அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தை அந்த ஒளியால ஏற்படுத்தவே முடியாது. இப்படி வச்சுக்கோங்க. இதான் அந்த ஒளி பண்ணது என்ன அப்படின்னா, அது ஏன் ஜடம் அப்படின்னு சொல்றோம்னா, அது கண்ணு கிட்ட வந்த இடத்துல எல்லாமே பண்றது ஒளி. ஆனாலுமே கூட ஒரு குருடர் இருக்கார், இல்லாட்டி கண்ண முடின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த ஒளியை கொண்டு நான் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு அவர் பண்ணுவாரா? அவரால் பண்ண முடியாது. இன்ஸ்பைட் ஆஃப் ஒளி பீயிங் தட், அதோடைய சத்துவம் இருக்கு. சத்துவம் இருந்தாலுமே கூட அதுக்கு அந்த விவகாரத்துக்கு பயன்படுறது அந்த தகுதி அதுக்கு கிடையாது. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த ஒளியை விட்டுட்டு இப்ப பக்கத்துல குடம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போயிருது. அப்ப குடம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? குடம் இருக்குன்ற ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப குடம் இருக்கு அப்படின்ற ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஞானம் ஆத்மால ஏற்பட்டாயிருச்சு. சரி, இதுக்கப்புறம் அந்த ஞானத்துக்கு சேர நான் ஏதாவது பண்ணலாம் இல்லையா? என்ன பண்ணலாம்? இப்போ என்ன ஆத்மால இப்போ ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு. என்ன ஞானம் ஏற்பட்டிருக்கு? குடம் அங்க இருக்கு அப்படின்ற ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா எனக்கு அந்த ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு நான் தெரிஞ்சுட்டா தானே மேல என்னால ப்ரொசீடே பண்ண முடியும். அப்ப ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து குடத்தை வச்சுட்டு நான் வந்து ஏதாவது பண்றதோ இல்லாட்டி நான் 4 பேர்கிட்ட சொல்ல முடியும், நான் தெரிஞ்சுட்டேன் குடத்தை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? எனக்கு ஞானம் ஏற்பட்டிருக்கு நான் தெரிஞ்சாதானே 4 பேர்கிட்ட நான் சொல்லவே முடியும், எனக்கு குடத்தை பத்தி நான் தெரிஞ்சு கொண்டேன், அறிந்து கொண்டேன் அப்படின்னு. அப்ப குடத்தை பத்தின ஞானம் ஏற்பட்டாச்சு எனக்கு. அடுத்தது ஏதாவது ஸ்டெப் இருக்கா? எனக்கு குடம் ஞானம் ஏற்பட்டிருக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வேண்டி இருக்கா? இது கொஞ்சம் சிரமம், மனசுல அது வாங்கி பாருங்க. எனக்கு குடம் ஞானம் தேவையில்லை சுவாமி. அடுத்து வேற ஒரு ஞானம் தேவையில்லை. குடம் தெரிஞ்சிட்டுனாலே தன்னடியே தெரிஞ்சுட்டுனா குடத்தை பத்தி ஞானம் வந்துருச்சுனாலே அறிஞ்சுதான் ஆயிடுறது. அதுக்கு மேல இன்னொரு ஞானம் தேவையில்லை, அதுக்கு தேவையில்லை. அப்ப என்ன ஆகுது? இதுதான். அப்ப சத்துவமே என்ன பண்றதுன்னா பிரகாச வியாபியமா சத்துவம் அது இருக்கு அப்படின்னாலே அது அடுத்தது விவகார ஆணுகுண்யத்துடன் கூடியதான் இது இருக்கும். இது நல்ல மனசுல உரு போட்டு பாருங்க. அது வந்து 2-3 தடவை இதை பத்தி யோசிக்கதான் இந்த ஜடம் அஜடம் அப்படின்றதுனுடைய வேறுபாடு நல்லா புரியும். ஸோ இந்த ஒளி வந்து ஒரு ஆக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் அதுக்கு அஜடம்ன்றது வந்தது. அது ஆக்ஷனை இன்டியூஸ் பண்றது இப்படி வச்சுக்கோ. அப்போ ஒளி வந்து ஏன் ஜடமா இருக்கு அப்படின்னா, அது ஆக்ஷனை இன்டியூஸ் பண்றதுக்கு அது நடுவில் எதிர்பார்க்கிறது. ஞானம் ஆக்ஷனை இன்டியூஸ் பண்றதுக்கு ஏதாவது நடுவில் எதிர்பார்க்கிறதா? அவ்வளவுதான். சரியா? இதுதான் அப்போ வேறுபாடு. அப்போ ஒரு பதார்த்தமானது ஒரு ஆக்ஷனை இன்டியூஸ் பண்றதுக்கு நடுவுல ஞானத்தை எதிர்பார்க்கும். எப்படிப்பட்ட பதார்த்தம்? ஜடமான பதார்த்தம் எதிர்பார்க்கும். ஞானம் ஏற்பட்டாச்சு,
அது ஆக்ஷனை இன்டியூஸ் பண்றதுக்கு நடுவில் இன்னொன்னு எதையும் எதிர்பார்க்காது. சரியா? அதனால அது ஞானமானது அஜடம். சரி. அடுத்தது என்னது? அஜடம் ஜடம் தனக்குத்தானே அறியப்படும் பராபதம். இப்ப நித்திய விபூதி விஷயத்துலதான் இங்க கொஞ்சம் பக்ஷபேதம் இருக்கு. முதல் பட்சம் என்னன்னா, இதான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுற பட்சம், கொஞ்சம் சிரமம் புரியுது. என்ன பட்சம் அப்படின்னா, நித்திய விபூதியே அஜடமான பதார்த்தம். அது எப்படி அஜடமான பதார்த்தம் நித்திய விபூதி அப்படின்னா, இப்ப நம்ம கடைசியா பார்த்த விதத்துல நித்திய விபூதின்றதே ஒரு ஆக்ஷனை இன்டியூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நித்திய விபூதி இருக்குன்றதுனாலே ஒரு ஆக்ஷனை இன்டியூஸ் பண்றதாக ஆயிடும். இப்ப நித்திய சூரிகள்லாம் இருக்கா, அவ ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கா. நித்திய பூஜை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னு நித்திய பூஜைனா ஸ்ரீவைகுண்டம். நித்திய சூரிகள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கா. இப்ப அவங்க ஒரு படிகம் இருக்கு. படிகத்தை அங்கேயும் திருவாரூரம் பண்ணுவா. அந்த படிகத்தை எடுத்துன்னு கொண்டு போய் வைக்கணும். பஞ்சபாத்திரத்துக்கு பக்கத்துல அந்த படிகத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும். இந்த லோகத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணை திறந்து பார்ப்போம். அந்த படிகம் இருந்தா மட்டும் போதாது, ஆக்ஷனை இன்டியூஸ் பண்ணாது. நடுவில் என்ன வேண்டி இருக்கும்? இந்த லோகத்துல இருக்கும் பொழுது கண்ணை திறந்து அதை பார்க்க வேண்டும். அப்புறம் நமக்கு ஞானம் ஏற்படும். இந்த ஞானம் நம்ம ஆக்ஷனை இன்டியூஸ் பண்ண நம்ம கொண்டு போய் வச்சிடும். ஒரு நித்தியசூரிகள் விஷயத்துல இந்த படிகம் அங்க இருக்கா, அது ஒளிவிடும். அந்த நித்திய பூதி சுத்த சத்தம், அந்த தத்துவமானது அப்படியே ஒளிவிடும், அப்படியே பிரகாசிக்கும். ஞானம் அப்படின்றது ஒண்ணு தேவையில்லாமலே அது பிரகாசிக்கும். அவர்கள் கொண்டு போய் அங்க எடுத்து வச்சிடலாம். ஆனா இங்க என்ன சிரமம் அப்படின்னா, நித்திய சூரியர்களுக்கு தான் எப்பவுமே ஞானமே இருக்கு. எப்போதானே அவர்களுக்கு அசங்கிதமான ஞானத்தை பெற்றவர்கள் நித்திய சூரியர்களும் முக்தாத்மாக்களும். ஆக அங்க கூட இந்த விஷயமானது சரியா ஒட்டாமல் இருக்கும். இப்ப நித்திய பூதியானது ஞானம் இல்லாமலே பிரகாசிக்கும் அப்படின்னா, அப்போ யாருக்குன்னு கேள்வி வரும். தனக்கு கிடையாது. ஏன் நித்திய பூதி தனக்கு பிரகாசிக்காது? இந்த டெபினிஷன்ல எங்க வந்தா தனக்கு பிரகாசிக்கும்? பிரத்யேகா இருந்தாதான் தனக்கே பிரகாசிக்கும். இந்த கிளாசிபிகேஷன்ல பிரத்யேகா இருக்கு. ஆனா இது பராக்கா இருக்கு நித்திய பூதி. இப்ப தனக்கு பிரகாசிக்காது, பிறருக்குன்னா ஆகும். பிறருக்கு என்ன ஆச்சுன்னா, பகவானுக்கும் நித்திய சூரியர்கள் முக்தாத்மாக்களுக்கும் ஞானம் பூர்ணமாகவே இருக்கு. சரி, அப்போ சம்சாரிகளுக்கு தான் வசதிக்காக பிரகாசிச்சு ஆகணும். ஞானமே இல்லாம இப்போ எனக்குலாம் இந்த ஞானம் இருக்கணும், அதை பத்தி ஞானம் இருக்கணும் அவசியம் இல்லை. நான் பாட்டு அப்படியே டப்பு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். போய் அங்க இருக்கக்கூடிய முடியுமானா பண்ண முடியும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வட்டிலையோ நான் தெரிஞ்சுக்காமலே இருக்கணும். அந்த மாதிரி ஆயிடும். அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கு எனக்கு. அந்த மாதிரி சம்சாரிகளுக்கு அது பிரகாசிக்கணும், சம்சாரிகளுக்கு பிரகாசிக்காது. ஏன்னா கர்மம் அடியாக இவர்களுக்கு அந்த பிரகாசமானது பந்திக்கப்படுறது. ரெண்டு விதமா நம்ம சம்சாரத்தினுடைய பந்தனத்தை எப்படி பார்க்கணும்னா, ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம் அது எப்பவுமே எக்ஸ்பான்ஸ்ல தான் இருக்கும், அதாவது விபுவா தான் இருக்கும். அந்த விபுவாக இருக்கக்கூடிய ஜீவாத்ம ஞானத்தை இந்த சரீரம் என்ன பண்றது? அப்படியே அமைக்கிறது. மொத்த ஞானத்தையும் அது தடுத்திருத்து, நிரோதம் பண்ணிடுத்து, அமைக்கிறது. அதே போல சம்சாரம் என்ன பண்றதுன்னா, இப்ப அந்த தீபம் மாதிரியே புரிஞ்சுக்கலாம். நித்திய விபூதியிலிருந்து அந்த பிரகாசமானது அப்படியே வரணும், சம்சாரமானது தடுத்துருது. அதனால அது நம்மள ரீச் ஆகல. சரியா? ஆனா இது இந்த விஷயங்கள் சிரமமா இருக்கிறதுனாலதான் இன்னொரு பட்சம் என்னன்னா, நித்திய விபூதியானது ஜடம் தான் அப்படியே எல்லாருமே புரிஞ்சிடும். அது ஜடம்னு சொன்னா ஒரு சந்தேகம் இருக்காது, சட்டுன்னு அது ஒரு குழப்பமும் இருக்காது. அது அஜடம்னு சொன்னாதான் இந்த சிரமங்கள்லாம் வருது. ஆனா என்னன்னா, நிறைய பிரமாணங்கள் நித்திய விபூதி அஜடம் தான் சொல்லுகின்றன. அதனால பெரும்பாலும் பட்சம் என்னன்னா, சித்தாந்தத்தில் அஜடம் நித்திய விபூதி முடியறதோ அத்தனை இருக்கட்டும். அதுக்கு மேல நித்திய விபூதி பத்தி சுவாமி கேள்வி இருக்கு. சுவாமி, இப்ப தனக்குத்தானே பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது பொதுவா ஆத்மான்னு சொல்றது சரியா சுவாமி? இப்ப எனக்கு என்னுடைய ஆத்மா பிரகாசிக்குது,
ஆனா இன்னொருத்தருடைய ஆத்மா எனக்கு பிரகாசிக்கலையே. அப்ப பொதுவா ஆத்மா தனக்குத்தானே அத எல்லா ஆத்மாவும் எனக்கு தெரியாது, எனக்கு என்னுடைய ஆத்மா மட்டும் தான் தெரியும். அப்போ அது மாதிரி பொதுவா சொல்றது சரியா சுவாமி? இப்ப என்னுடைய ஆத்மா புரிஞ்சுக்க முடியுதுனால அது எல்லாராத ஆத்மாவும் அப்படி எடுத்துக்கிறது சரியா? அது சாஸ்திரம் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பகவான் ஒருத்தன் இருக்கான்றது நமக்கு எப்படி தெரியும்? இல்ல அப்ப பிரத்யக்னு சொல்றது எப்படி? அது தனக்குத்தானே ஒளி விட்டா, இப்ப பரமாத்மா வந்து தனக்குத்தானே ஒளி விட்டாலும் எனக்கு தெரியுது. எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. பரமாத்மாவுக்கு அவனுக்கு மட்டும் தான் நான் அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்கும். இப்ப நமக்கு மட்டும் தான் நான் அப்படின்னா நான் மீன் பண்றது நான் வெறும் நான் மட்டும்தான். அதே மாதிரிதான் பெருமாளுக்கும் அகம் அப்படின்னு இருக்கும். அவனுக்கு வந்து அகம்னு தோன்றும்னு எனக்கு சாஸ்திரத்தான தெரியும். அதே போல பக்கத்துல இருக்கிற ஆத்மாவுக்கும் அகம்னு தனக்கு தோன்றும்னு எனக்கு சாஸ்திரத்தானதான் தெரியும். நான் எனக்கு அகம்னு ஒளி விடுறேன் அப்படின்றது அது எனக்கே தெரியுது. புரியுதா? சரி, இந்த 6வதுல ஞானம் இல்லாமலும் அறியப்படும் எழுதியிருக்கேன். சோ அப்படின்னா நான் எப்படி புரிஞ்சிருந்தேன்னா, அத ஞானத்தாலையும் அறிஞ்சிக்கலாம், ஞானம் இல்லாமலும் அறிஞ்சிக்கலாம். அப்படி கரெக்டா? கரெக்ட். ஆமா, அப்படிதான். அஜடம் இருக்கு இல்லையா? சோ அப்ப இந்த ஆத்மாவை வந்து அதுல ஃபிட் பண்ணோம்னா அந்த டெஃபினிஷன்ல என்னோட ஆத்மாவை நான் ஞானம் இல்லாமல் அறிஞ்சிக்கிறேன், மற்றவளோட ஆத்மாவை நான் ஞானத்து மூலமா அறிஞ்சிக்கிறேன். ஞானம் மூலமா அறிஞ்சு. சரி, இப்போ நான் அப்படின்னு அறியறதுக்கு எனக்கு தனியா ஞானம் வேண்டாம். ஆனா பரமாத்மாவை அறியறதுக்கு எனக்கு ஞானம் வேணும். சரியா? இது ஒரு விஷயம் இங்கன்னா அத்வைத மதத்தின் கூட சேர்ந்து பார்த்தா ஒரு கிளாரிட்டி ஏற்படும். அத்வைத மதத்துல என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த ஆத்மான்றது ஸ்வயம் பிரகாசம் மட்டுமே, பரப்பிரகாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆத்மான்னு இருந்தா அது தன்னடையே ஒளிவிட்டு ஆகணும், அவ்வளவுதான். மத்தொன்றால அறியப்படுவதாக ஆத்மா இருக்காது அப்படின்னு அந்த ஆத்மானா அத்வைத மதத்துல ஆத்மான்றது வெறும் அனுபூதி ஞானம் மட்டும்தான். சார், ஞானம்ன்றதே அப்படின்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். ஆனா அது இருக்கு அப்படின்னு அதை அறிவிக்குமே ஒழிய அந்த ஞானத்தை அறியறதுக்கு இன்னொரு கருவின்றது கிடையாது. ஞானத்தை அறியறதுக்கு இன்னொரு கருவி இருந்து அது பரப்பிரகாசமாக ஆயிடும். இப்ப பாக்குறாங்க, இப்போ இந்த குடம்ன்றது இருக்கு இல்லையா, அத்வைத மதத்துல ஞானம் மட்டும்தான் அஜடம், மற்ற எல்லாமே ஜடம். குடம்ன்றதுலாம் ஏன் ஜடமா இருக்கு அப்படின்னா அது தன்னுடைய ஒளியாக இருக்காது, அது பிரகாசிக்காது. ஞானம் அது அஜடம். ஏன்? அது தன்னுடைய பிரகாசிக்கும், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அதே அஜடமான பதார்த்தம் அது பிறரால அறியப்படுறதுன்னு வச்சுக்கோங்க, மற்றொரு கருவியால அறியப்பட்டதுன்னா அது ஜடமாகவே போயிடும் அப்படின்னு 1000 விஷயம் இதே வாக்கியம் வரும். அசிய அனுபூதித்துவமேவ ஹி அதே அப்படின்னு மாதிரி ஸ்ரீபாஷத்தை 1000 முறை சாதிப்பாரு பெருமானார் அத்வைத மத அனுவாதம் பண்ணும்போது. ஞானமானது மற்றொன்றால் அறியப்பட்டதே என்றால் அது ஜடமாக தான் இருக்கும், அந்த ஞானம் அஜடமாகவே இருக்காது அப்படின்னு. இங்க புரியறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், எம்பெருமானார் கண்டிக்கிற பிரகாரம் என்ன அப்படின்னு. அத்வைத கொள்கை என்னப்போ, ஞானமானது அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், மற்றொன்றால அறியப்படுவதாக ஞானம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்ல எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இது லோக விவகார விருத்தம். ஏன்னா ஒரு சிஷ்யன் ஒரு குருவை அண்டறான் அப்படின்னாலே அவன் என்ன பண்றான்னா, குருவுக்கு இந்த ஞானம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல அனுமானம் பண்ண பிறகுதான் அந்த குருவை போய் அண்டறான், சிஷ்யன் அண்டறான் அப்படின்னு நம்பெருமானார் சாதிக்கிறார். என்ன கருதுறார், என்ன இங்க எம்பெருமானார் சாதிக்க விரும்புறார்? ஞானத்தை வேற விதமா தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இன்னொருத்தருடைய ஞானம் அத்வைத கொள்கையின்படி என்ன ஆகும், ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், அவ்வளவுதான். அது இன்னொரு கருவியான அறியப்படுற ஒரு பதார்த்தமாகவே இருக்காது. கூடத்தை நம்ம ஞானத்தை கொண்டு அறியறது, இந்த ஞானம் அப்படியே ஒளிவிடும், அவ்வளவுதான். ஞானம்ன்றது அப்படிதான் இருக்கும்.
அப்படின்றது எம்பெருமானார் இப்போ முறியடிக்கிறார். அப்படி இருந்தது என்றால் லோக சித்தமா இந்த அனுமானமே இருக்கு, இன்னாருக்கு இந்த ஞானம் இருக்கு அப்படின்னு அறிந்துதான சிஷ்யன் அங்க போய் சேரலாம். அப்ப ஞானம்ன்றது பரப்பிரகாசமும் கூட. இப்ப இங்க வேதாந்தாச்சாரியர் சாதித்த லட்சணங்கள்ல இப்போ எம்பெருமானா சாதித்ததுக்கு எந்த விரோதமும் கிடையாது. ஏன்னா ஞானத்துக்கு என்ன லட்சணம் சாதிச்சிருக்காரு இங்க, எப்படி சேர்த்திருக்காரு ஞானத்தை, தர்மபுத்திர ஞானத்தை எப்படி எந்த வகையில சேர்த்திருக்கார்? அஜடம்னு சொன்னார், பராக்குன்னு சொன்னார், பிறருக்கு ஒளிவிடும் அப்படின்னு சொன்னார், தன்னடையே ஒளிவிடும். அஜடம் அப்படின்றது தன்னடையே ஒளிவிடும் அப்படின்னு சொன்னார். ஆனா என்ன சொல்லலைங்க, என்ன இங்க சொல்லல அப்படின்னா பிறர்க்கு ஒளிவிடாது அப்படின்னு சொல்லுங்க. பிறருக்கு ஒளிவிடும் சொன்னதுனாலே பிறருக்கு ஒளிவிடாதுன்னு சொல்றது விருத்தமே. பிறருக்கு ஒளிவிடும், தனக்கு ஒளிவிடாது அப்படின்றது தடுத்துட்டு பிறருக்கு மட்டுமே தான் ஒளிவிடும் அப்படின்னு தான் பராக் அப்படின்றது. இங்க என்ன சொல்லல, அஜடம் அப்படின்றது ஞானம் இல்லாமலும் கூட அறியப்படும், ஞானத்தால் அறியப்பட முடியாதுன்னு சொல்லல. இங்க சுயம் பிரகாசமாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லல. அஜடத்தை அப்படி டிஃபைன் பண்ணல இங்க வேதாந்தாச்சாரியர். ஞானம் இல்லாமலும் இதை அறியப்பட முடியும், ஞானத்தை அறிவதற்கு இன்னொரு ஞானம் வேண்டியது கிடையாதுன்னு சொன்னாரே ஒழிய இன்னொரு ஞானம், ஞானத்தை பற்றி இன்னொரு ஞானம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லல. சமமா இருக்கும், புரியுறதா? புரியுறது இல்லையா? இப்போ ஞானம் மற்றொரு ஞானம் இல்லாமலும் அறியப்படும் அப்படின்னு சொன்னாரே ஒழிய ஞானம் மற்றொரு ஞானத்தால் அறியப்படாதுன்னு சொல்லல. ஞானம் மற்றொரு ஞானத்தால் அறியப்படாது அப்படின்றது அத்வைத பட்சம். நம்முடைய பட்சம் என்ன அப்படின்னா ஞானம் இல்லாமலும் அறியப்படும், ஞானத்தாலும் அறியப்படும். தனக்கு அந்த ஆத்மாவுக்கு அந்த ஆசிரிய ஞாத்தாவுக்கு ஒளிவிடும் பொழுது மற்றொரு ஞானம் தேவைப்படாது. ஆனா அதே ஞானமானது மற்றொருவரால் அறியப்படும் பொழுது அப்ப இன்னொரு ஞானம் வேண்டி இருக்கு. சமமான விஷயங்கள் நோட்ஸ் எல்லாம் எழுதி 2-3 முறை இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. சரி, இது ரொம்ப அதிகம் தான். இப்ப இதை பத்தி பேச வேண்டாம். ஒரு சந்தேகம் வந்தது, அஜ்ஞானம் ஜடமா? அஜ்ஞானம்ன்றதுதான் அத்வைத மத்தத்துல இருக்கக்கூடிய பதார்த்தம். அஜ்ஞானம்ன்ற மத்த எங்கேயுமே பதார்த்தம் கிடையாது. அவதான் அஜ்ஞானம்ன்றது பாவ ரூபமான ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லுவா. அத்வைத மதத்தினுடைய அஜ்ஞானமானது ஜடம். ஆனா வேற எந்த சம்பிரதாயத்திலுமே அஜ்ஞானமே கிடையாது. புத்த மதத்துல சம்பிருத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது ஒரு பதார்த்தம் இருக்கு. வேற எங்கேயுமே அஜ்ஞானம்ன்ற ஒரு இப்ப அஜ்ஞானம் நையாயிக்கால் மதத்துல அஜ்ஞானம்னு என்ன சொல்லலாம், ஞான அபாவம்னு சொல்லலாம். ஞான அபாவம்ன்றது நையாயிக்க மதத்துல எல்லாமே ஜடம் தான், ஆத்மாவே ஜடம் தான் நையாயிக்க மதத்துல. அப்படின்னா என்னன்னு புரியறதா? நையாயிக்க மதத்துல ஆத்மாவே ஜடம். அதுக்கு அந்த சுயம் பிரகாச தன்மை இல்லை. அதாவது இப்ப ஆத்மா இருக்கு இல்லையா, நம்ம தூங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் சித்தாந்தத்துல, அப்பயே ஒளிச்சுட்டு இருக்கு ஆத்மா, ஒளிவிட்டு இருக்கு, சுயமேவ பிரகாசத்தை. ஆனா நையாயிக்க மதத்துல தூங்கும் பொழுதுலாம் நையாயிக்காலுடைய மோட்சமே என்ன அப்படின்னா, கேள்விப்பட்டிருக்கா நையாயிக்க மதத்துல மோட்சம்ன்றது என்னன்னு? அப்படியே ஜடமா ஆயிடுது. அடியா ஜடமா கல்லு மாதிரி ஆயிடுது. கல்லு மாதிரி ஆடுதான், பாஷான கல்பகம். அவளுக்கு கல்ல போல இருக்கிறது தான். அப்போ ஜடமான வஸ்துவ ஆறுதேதான் அவளுக்கு மோட்சம். அப்ப இயற்கையே என்ன அப்படின்னா, சுபாவமே ஜடத்தம் தான் ஆத்மாவுக்கு, அது ஒளிய விடாது. இப்ப ஞானமுமே அதே மாதிரிதான் நையாயிக்கால் மதத்துல. ஞானம் ஏற்பட்டிருக்குன்றதுனாலேயே ஞானம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு இன்னொரு ஞானம், இதெல்லாம் நம்ம அந்த பிராமணியவாதத்துல பார்த்திருக்கோம். ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு இன்னொரு ஞானம் நமக்கு ஏற்படாது. ஆக அவ மதத்துல எல்லாமே அச்சடமாக உண்மையே கிடையாது, எல்லாமே ஜடம்தான் நையாயிக்க மதத்துல. ஆக இந்த அஜ்ஞானம் அப்படின்றது இப்ப நம்ம சம்பிரதாயத்துல அஜ்ஞானம்ன்றது கர்மம் தான். அவித்யா கர்ம சம்யான்யா திருத்தியா சக்தி ரிஷ்யதே அப்படின்னு அவித்யான்றது கர்மம் தான் நம்ம சம்பிரதாயத்துல. சரி, அடியே அத்ரவியம். ஆமா, கர்மன்றது அத்ரவியம். எப்படிப்பட்ட அத்ரவியம் கர்மன்றது? இது பிரசங்காத்து தான், ஆனா ரொம்ப சம்பிரதாயத்துக்கு முக்கியமான விஷயம்ன்றதுனால கொஞ்சம் கர்மம்ன்ற என்னன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும். கர்மம்னா என்ன?
நையாயிக மதத்துல கர்மம்னா என்னது? செயல். சரி, செயல் கரெக்ட் தான். அதான் அந்த கர்மன்றதுக்கே பல அர்த்தங்கள் உண்டு. நம்ம சொல்ற சாதாரண உபன்யாசங்கள் நமக்கு கேட்கிறோம் இல்லையா, கர்மம் எல்லா கர்மத்திலிருந்து விடுபட்டு முற்று ஆனவன் புண்ணிய பாபம். சரி, அது எங்க நையாயிக மதத்துல எதுல சேர்க்கணும்? அது கர்மம் புண்ணிய பாபம் குணத்துல சேர்க்கணும். சரி, குணத்தை சேர்க்கணும். யாருடைய குணம்? ஆத்மா, ஜீவாத்மாவுடைய. ஜீவாத்மாவுடைய குணம் புண்ணியம் பாபம் தான் நையாயிக மதத்துல. சரி, நம்ம சித்தாந்தத்துல கர்மம்ன்றது என்னது? புண்ணியம் பாபம் தான் கர்மம். புண்ணியம் பாபம்னா என்னது? எது? அத்ரவியம். அத்ரவியம் தான். யாரு அத்ரவியம் குணம்? சரி, யாருடைய ஒரு தன்மையா இருக்கு அத்ரவியம்? பெருமாளோட பிரீத்தியும் அப்ரீத்தியும். அடியேன் ஸ்ரீவாஸ் கொஞ்சம் வீடியோ வரணும்பா. அடியேன் சரியான பதில் தான். பெருமாளுடைய பிரீத்தி அப்ரீத்தி தான். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து ஸ்லோகமே இருக்கு ஸ்தவத்துல, அதிமானுஷ ஸ்தவத்துல. யத்வத் பிரியம் ததீக புண்ணியம் அப்புண்ணியம் மன்னித்து நானே தயோர் பவதி லக்ஷணம் அத்திர ஜாது ஜூர்தாயுதம் தவஹேத்கிற ராசகோஷ்டியாம் தத் கீர்த்தனம் பரம பாவனம் ஆமனந்தி அப்படின்னு. புண்ணியம்னா என்னன்னா, எம்பெருமானுக்கு பிரீத்தி ஏற்படுத்துறது என்னவோ அது புண்ணிய செயல். அதனால் ஏற்படுற பலம் என்ன? அதுக்கு ரெண்டுத்துக்குமே புண்ணியம் அப்படின்னு தான் பேர். புண்ணியம்ன்றது அந்த செயலையும் சொல்லலாம். அதனால ஏற்படுற பிரீத்தி பகவான் இடத்துதான் அந்த பகவானுடைய குணமாக ஆயிடுச்சு புண்ணியம் பாபம் அப்படின்றது. சரி, அடியின் புண்ணியம் பாப்பம் பகவானுக்கு குணமா இருக்குன்னா அது அனுபவிக்கிற நம்ம தானே அனுபவிக்கிறோம். அப்ப அடியனுக்கு தான் அடியனை தானே சேரணும் அந்த புண்ணியம் பாப்பம்ன்றது. அதெல்லாம் நம்ம சொல்ற ஒரு விஷயமும் கிடையாது. பகவானுக்கு தான் அனந்த சக்தி இருக்கு. அவனுக்கு பிரீத்தி விளைவிக்கிறது இல்லாட்டி இது நிகிரகத்தை விளைவிக்கிறது புண்ணியம் பாவம்ன்றது அது அவனோட இது. பட் செயல் செய்யறது நம்ம தானே சுவாமி. அதனால அந்த புண்ணியம் பாவம் நான் அனுபவிக்கிறேன். ஆனாலும் எனக்கு தானே சேரணும் அது. ஆமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் மீமாம்சகாரர்களுடைய மத்தத்துல தான் சிரமம். ஏன்னா அங்க சர்வஜனாக சர்வச்சேதனாக ஒத்துக்கிறாங்களாம். நம்ம லோக திருஷ்டாந்தம் இப்படிதானே. மீமாம்சகாரே இன்ஃபேக்ட் இந்த மாதிரிதான் ஒரு திருஷ்டாந்தமே கொடுக்குறாரு. வந்து கர்மமே வந்து ஒரு பலனை கொடுக்கறது அப்படின்னும் பொழுது ஒரு பூர்வபக்ஷத்துல விவசாயம் ஒருத்தன் பண்றான், கர்ஷகனாக ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, மீமாம்சகத்துக்கு மேல மீமாம்சகாருடைய மதத்துக்கு மேல எம்பெருமானார் வேதாந்த தீபத்துல கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம். அந்த கர்ஷகன் அவன் பயிரை விளைத்து அந்த ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். பிரீத்தனான ராஜா பழத்தை கொடுக்குறான். இது லோகத்திலே தெரிஞ்சது, பார்த்த விஷயம் தான். இதே மாதிரிதான் எம்பெருமானார் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க பரதேவத்தையை பத்தி சொல்லல, மத்த வாயுவேட்ச பீட்சா தேவதா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அர்த்தவாத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு வாயுவை குறித்து ஒரு யாகம் பண்ணானே என்றால் வாயுவுக்கு பிரீத்தி ஏற்பட்டு அந்த வாயுவானது பணத்தை கொடுக்கறது. இது சாதன தேவதைக்கு விஷயத்துல. இதேதான் பரதேவத்தையினுடைய விஷயத்துல நியாயம். அது நம்ம ஒரு செயலை செய்ய இங்கேயும் கொஞ்சம் சம்பிரதாய விஷயம் இருக்கிறதுனால இதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி சுதபிரகாஷிகாச்சாரிய விசாரிச்சுட்டு இருக்கார். என்ன விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போ வாயு தேவதாக்கு யாகத்தை பண்றதுனால அப்ப பிரீத்தி யாருக்கு வருது? வாயு தேவதைக்கு வருது. இப்ப பரமாத்மா எங்க வந்தாரு இதுல அப்படின்னா, அந்தரியாமியா இருக்கிறதுனால அப்ப வாயுக்கு பிரீத்தின்றதே ஒண்ணு சொல்ல வேண்டாமே. வாயு பிரீத்தின்றதையும் எம்பெருமானான ஒண்ணு உடன் சேர்க்கிற அவ என்ன கிரமத்துல போறது அப்படின்னா, நான் சொன்னபடினால இவன் யாகத்தை பண்ணான், அதனால வாயு தேவதைக்கு பிரீத்தி ஏற்பட்டது. வாயு தேவதைக்கு பிரீத்தி ஏற்பட்டுதான் எனக்கு ஒரு பிரீத்தி அப்படின்னு இந்த விதத்துல பகவான் பிரீத்தி அடைய அவன் வந்து அதுக்கப்புறம் அந்த இதுக்கு அந்த யாகத்துக்கு சேர அவன் எம்பெருமான் பலன் கொடுக்குறான். அது பிரீத்தி அவனிடத்துல இருந்தா கூட, இப்ப கேள்வி என்ன ஸ்ரீதரன் சுவாமி கேட்டது, பிரீத்தி பகவான் இடத்துல இருக்கு, பலன் என்கிட்ட இருக்கு, சம்மந்தமே இல்லாம இருக்கு. இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஆக்ஷன் எங்கேயோ இருக்கு, ரியாக்ஷன் எங்கேயோ இருக்கு, நான் ஒட்டே ஓட்டாது. நையாயிக்கால இந்த காரியக்காரனை பார்த்தா சாமானாதிகரணம் வேணும்னு சொல்லிட்டே இருக்கும். காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஒரு ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கணும், அது எங்கேயோ இருக்கு. இப்போ அடையாறுல வந்து மேகம் கருத்து இருக்கு, வேற ஒரு இடத்துல கிண்டியில மழை பெய்யுது அப்படின்னா சம்மந்தமே இருக்காது. அதனால காரிய காரணத்துக்கும் பொருத்தம் இருக்கணும். இப்போ பகவான் இடத்துல பிரீத்தி இருக்கு, ஜீவாத்மா இடத்துல பலன் இருக்குன்னா ஒட்டலையே அப்படின்னா
இங்க கொஞ்சம் நையாயிகளை கொஞ்சம் சம்பந்தத்தை எடுத்து சொல்லுவா. அது ரொம்ப சாஸ்திரியமான போக வேண்டாம். லோகத்துல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஜீவாத்மாவும் பகவானுக்கு விஷயமா இருக்காங்க இல்லையா? ஆகையினால காரிய காரணத்தையும் நம்ம ஒட்ட வச்சுடலாம். நேர தொடர்பு இல்லாம போனா கூட பகவான் சர்வஜனா இருக்கான், சர்வசக்தனாக இருக்கான் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவன் ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு இங்க இந்த பதில் இருக்கும். வேணுகோபால் சுவாமி வீடியோல வரணும், க்ஷமிக்கணும். இது அந்தர்யாமியா பெருமாள் இருக்காருன்னா, இப்ப கோவர்தன் மலையில இந்திரனை குறிச்சு யாகம் பண்றாவா, அது தேவையில்லை எனக்கு நேராக பண்ணுன்னு எதுக்கு அந்த வாதம் வருது? சரி, அது ரொம்ப சம்பிரதாயத்துக்குள்ள போயிடுறது. நம்ம தத்துவமுக்த கதாபத்துல இருக்கோம். சரி, அது புண்ணியாசத்துல கேட்ட ஒரு சின்னதா ஒரே நிமிஷத்துல சொல்லிடுறேன் அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அது தன்னுடைய அடியார்கள் வந்து தேவதாந்திர பசனம் பண்ணக்கூடாது. தேவதாந்திர பசனம் மூலமாக எனக்கு வருது அப்படின்றது வேண்டாம், சாட்சாத்தாவே என்ன இடத்துல வரலாமே. இப்ப நம்ம யாரும் ஜோதிஷம் யாரும் பண்றது கிடையாது. அது பண்ணாலும் பகவானுக்கு பிரீத்தி ஏற்படும் அப்படின்னு அதுக்காக ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் பண்ண மாட்டேன். அவளுக்கு நேரே பகவானை கைங்கரியம் பண்றதுக்கு சம்பாவனை இருக்கு. அதனால அதே மாதிரிதான் அந்த கோவர்தன விஷயத்தையும் இந்திரனுக்கு பிரீத்தியை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவனுக்கு போறதை காட்டிலும் தான் காட்டின கோவர்தனத்துக்கு அவர்கள் பண்ணார்கள் என்றால் தனக்கு பரதந்திரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அடியார்களுடைய பாரதந்திரியத்தை, அதாவது தேவதாந்திர பஜனத்தை தவிர்க்கிறது, அதே போல பாரதந்திரியத்தை வளர்க்கிறது, அது எல்லாமே பண்ணலாம். சொல்லும் பொழுதே இந்த ஆச்சாரிய சூத்திரம் ஞாபகம் வருது. பகவான் வந்து இந்த வேதத்தை கொடுக்கறதே இதுக்காக ஒரு அந்த படிக்காக ஆஸ்திக்கு அந்நேஷேஷத்துவ ஸ்வஸ்வாதந்திரிய நிவர்த்தி பாரதந்திரியங்களை உண்டாக்கின அப்படின்னு 4 சொல்றாரு ஒரு படிக்கட்டா. அந்த 4 படிக்கட்டுல இது 2 இங்கேயே வந்துருது. அந்நேஷேஷத்துவ நிவர்த்தி, அதே போல பாரதந்திரத்தை ஏற்படுத்துறது, ஸ்வஸ்வாதந்திர நிவர்த்தி இங்க அடங்கி இருக்கு. சரி, அது ரொம்ப சம்பிரதாய விஷயம். நான் கேள்வி நல்ல கேள்விதான், ரொம்ப சம்பிரதாயமான கேள்வி. சரி, இப்ப நம்ம வேதாந்தத்துல இருக்கிறதுனால இப்போ எதுக்காக இவ்வளவு தூரம் இங்க வந்தோம்? புண்ணியம் பாப்போம் ஏதோ போய் இங்கேயும் வந்துட்டோமே. எங்க இருந்தோம்? நித்திய பூஜ்யம் அக்ஞானம் அப்படின்றது. ஆமா, அக்ஞானம்ன்றது வந்து இந்த அது கர்மன்றது வந்து திரவியத்தில் அடங்கிறது. பகவானுடைய பிரீத்தி அப்ரீத்தி தான் அப்படின்றது ஆயிடுது. சரி, அப்போ இன்னைக்கு இவ்வளவுதான். இந்த திரவியத்தினுடைய விஷயங்கள்லாம் அடுத்ததுல பார்க்கலாம்.